பொங்கல் அன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல நான் பட்டு வேஷ்டி பட்டு சட்டை அதெல்லாம் எடுத்து அதில் போட்டி சின்ன கரை போட்டா ஒருத்தன் பெரிய கரை போட்டா ஒன்று அப்படி பார்ப்பேன். சின்ன வயசுல ஒரு 10 25 வயசுல பெரிய கரை கட்டிட்டு போறேன். நம்ம பெரிய கரை கட்டின என்ன பட்டு வேஷ்டியில். அதே போல ஜருக வேஷ்டின்னு ஒன்று இருக்கு, காட்டன் வேஷ்டி. இதெல்லாம் பண்ண ஒரு காலங்கள் உண்டு. ஆனால் என் மனைவி சொன்ன போல இங்கு விவசாயத்தில் எல்லாமே நொந்து போயிருக்கு. நானும் விவசாய குடும்பம் தான், மனைவி விவசாய குடும்பம் தான். விவசாயத்தை பற்றி நல்லா தெரியும். அதனாலதான் உழவன் மகன் என்ற ஒரு படம் எடுத்தேன். அந்த உழவன் மகன் முதல்ல நான் சொந்த படம் எடுக்கணும்னா அது விவசாயிகளை பற்றி இருந்தால்தான் எனக்கு சொந்த படம் அப்படின்னு இப்ராஹிம் தன் உழவன் மகன் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று அந்த ரேகலா ரேஸ் இன்னைக்கு வரைக்கும் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அப்பொழுதுதான் நானே ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கிறேன். மாடு நீங்க பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர்ல கூட பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி போகணும். ஏன்னா மாடு குதிரை இதுக்கெல்லாம் எந்த மனுஷனுக்கு கீழே படுத்த முடியாது. அதெல்லாம் ஜல்லிக்கட்டில் நாங்கெல்லாம் முட்டை வந்துச்சுன்னா படுத்துக்கிறோம். ஏன்னா என் மனைவி இருக்கிற வரைக்கும் எந்த வியாதி என்னை அண்டாது அண்டவு முடியாது என்று தெளிவாக சொல்லுகிறேன். இந்த விஜயகாந்த் 100 வயசுல ஒரு நாளாவது நான் தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழக மக்களுக்காகவும் நான் நிச்சயமாக நல்லது பண்ணிட்டு தான் என் கட்டை போகும். அதுதான் உண்மை.